அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலிமர் டிவியினுடைய ஒரு கேவலங்கட்ட அவர்களுடைய ஒரு வியூஸுக்காக அவர்களுடைய அந்த சனல் ஒரு ரெண்டிங்கில் இருப்பதற்காக ஒரு கேவலங்கட்ட வேலைகளை தான் அவர்கள் எப்போதுமே செய்து கொண்டிருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். அப்படித்தான் தற்போது நடைபெற்ற ஒரு விடயம். சீமான் அவர்கள் அவருடைய கட்சிக்காரர்களுடன் ஒரு கலந்தாய்வினை மேற்கொண்டிருந்த போது எதிர்வருகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கட்டாயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும், போட்டியிடுபவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதை ஒரு நகைச்சுவையாக என்பதை விட அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் விதமாகத்தான் அதை கூறியிருந்தார். வெற்றி பெறுபவர்களுக்கு அவர்களுக்கு பல்லாக்கில் சுமந்து அவர்களுக்கு மாலை அணிவிப்பதாகவும், தோற்பவர்கள் பாடை கட்டப்பட்டு அவர்களுக்கு மாலை அணிவிப்பதாகவும், எப்படிப்பட்டாலும் அந்த மாலை என்ற விவரம் உங்களுக்கு இருக்கும் என்றும் ஒரு நகைச்சுவையாக தன்னுடைய கட்சிக்காரருக்கு அவர் ஒரு கூறிய அந்த வார்த்தையை இந்த திருட்டுத்தனமாக அவர்கள் அந்த குரல் பதிவினை எடுத்து அதை ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை சீமான் அவர்கள் திட்டமிட்டது போல அதை வெளியில் கசியை விட்டு அதை ஒரு செய்தியாக மாற்றியது மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடயம்தான். அத்தோடு அவர் ஒரு உண்மையாக அந்த கட்சியில் உழைக்கக்கூடியவர்கள் மட்டும் அந்த கட்சியில் இருக்கும்படியும், அல்லாது அவர்கள் அவர்கள் விரும்பின கட்சி எதுவாக இருந்தாலும் அங்கு போகும்படியும் கூறிய விடயத்தை ஒரு செய்தியாக்கியது ஒரு பரபரப்பாக அந்த சீமானவர்களை ஒரு எதிர்மறையாக ஒரு சர்வாதிகார தன்மையாக அவர் செயற்படுகிறார் என்ற மாதிரி அந்த பிம்பத்தை இந்த ஊடகங்கள் கட்டமைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைமை சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டுமே தவிர எல்லாருடைய சிந்தனையையும் அவர்களுடைய அந்த கொள்கையையும் செயற்படுத்த முடியாது. தலைவர் என்ன சொல்வாரோ அதைத்தான் கேட்டு அனைவரும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற கட்சிகள் அனைத்துமே அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் தமிழருடைய சீமான் அவர்கள் எது செய்தாலும் அதைத்தான் ஒரு குறையாக இந்த ஊடகங்கள் காட்டுமே தவிர மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதை காட்டாது. மற்ற கட்சிகளிலும் அந்த தலைமை பதவியில் இருப்பவர் தான் யார் போட்டியிட வேண்டும், எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அனைத்து விதமான முடிவுகளையும் எடுப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது மட்டும் அது எப்படி சீமான் மட்டும்தான் எடுக்க முடியும், அதை அனைவரும் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்குமே அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதும், களத்தில் மக்கள் சீமான் அவர்களை மிகப்பெரிய ஆதரவாக அவர்களை வரவேற்று கொண்டிருப்பதும் இந்த ஆரிய திராவிட கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் தெரிகின்றது. அதன் விளைவாகத்தான் இந்த ஊடகங்களை அவர்கள் விலைக்கு வேண்டி எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு அவதூறை பரப்பி ஒரு மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு கருத்தினை எதிர்மறையாக மாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஊடகங்கள் மிகவும் தீவிரமாக செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படித்தான் இந்த பாலிமர் டிவியும் ஒரு கலந்தாய்வுக்குள்ளே போய் அந்த ஒரு குரல் பதிவை எடுத்து வெளியிட்டது இது பரபரப்பு என்பதை தவிர அனைவராலும் ஒரு கேலி கூத்தான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எப்படி இவர்கள் என்னதான் செய்தாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் விளம்பரமாக மாறுமே தவிர இது அவர் எந்த ஒரு விதத்திலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மையான விடயம். நன்றி.